இந்த ஃபேமஸான ஆந்திரா ரெசிபி இது வந்து முறுப்பீலு இல்லை கோர்மிட்டிலுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்து இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி பாருங்கள். 1 கிலோ கோதுமை மாவு, அதே மாதிரி ஒரு 1/2 கிலோ வெள்ளை ரவை, அதே மாதிரி 1/4 கிலோ வந்து சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறம் காய்ச்சி வச்ச எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கோங்க. நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நார்மல் தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு கலக்கிற மாதிரி கலக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பாருங்கள், இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரொம்ப உங்களுக்கு ஒவ்வொரு டைம் செஞ்சிச்சுன்னா இது வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சுட்டே இருப்பீங்க. எந்த ஃபெஸ்டிவல் ஆனாலும் இந்த ரெசிபி கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், இது உருண்டை எடுத்து கொஞ்சமாக பாருங்கள் எந்த ஷேப்பில் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். கீழே தம் ஃபிங்கர் வச்சு அமர்த்துறாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து நம்ம ஒரு டைம் பண்ணுங்கள், அடுத்தடுத்து பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த ரெசிபி வந்து நம்ம சப்பாத்தி பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இல்லை உங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட் மாதிரி ஷேப் வேணும்னா பிஸ்கெட் ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியான ஃபேமஸான ரெசிபி. நல்லா சூடான எண்ணெயில் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாவு காய்ச்சணும். அந்த பாவு வந்து ஒரு நூல் அளவுக்கு நம்ம பாவு வரணும். நூல் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு இதில் பாருங்கள் 3/4 கிலோ சர்க்கரை போடணும். இந்த 3/4 கிலோ சர்க்கரைக்கு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி நல்லா பாவாக காய்ச்சிக்கோங்க. இது வந்து நூல் பாருங்கள், நூல் அளவுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த முறுப்பிலன்னு சொல்லுவாங்களே அதில் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி வந்துடும். நல்லா